பிஜேபி சிஎம் வரணுங்கண்ணா, ஒரே வார்த்தை தான். அவ்வளோதான். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சிக்கு வரணும். ஒரே வாய்ப்பாக தானே. நான் பத்திரிகையில் 1008 சொல்லலாம். நாங்கள் வந்தால் மட்டும்தான் இதற்கு விமோசனம், கஞ்சா குட்கா என்னென்ன இருக்கோ இரும்பு கரத்தை கொண்டு அடக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, நம்புறோம். ஆனால் 2 காரணங்கண்ணா. ஒன்று, சமூக வலைத்தளம் அதனுடைய பரவல் இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் காவல்துறையை நாம் குறை சொல்கிறோம். காவல்துறை இன்னும் கடுமையாக பணி செய்யணும், சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்தில் ஆபாசமான விஷயங்கள், எல்லாருடைய இல்லத்திற்கு வாசலை தாண்டி செல்ஃபோனுக்குள்ள உட்காருங்க. உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. நம்முடைய குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டது சொல்கிறதுக்கான அந்த குடும்ப சூழல் கெட்டு போச்சுங்க. ஒரு தாத்தா பாட்டியோ ஒரு குடும்பத்தில் பெரியவங்க உட்காந்து நல்லது கெட்டது பேசுறதுக்கான நேரம் இல்லை. ஒரு பையன் வீட்டுக்குள்ளே இருக்கான், பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா கூட அப்பா அம்மாவுக்கு பையன் பொண்ணு என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ரூம்குள்ளே போயிடுறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, கண்காணிப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பக்கம் காவல்துறையால் தடுக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாக இருக்கு, அது சரி பண்ணணும். இன்னொரு பக்கம் காவல்துறையால் தடுக்க முடியாத குற்றங்களும் அதிகமாயிட்டு இருக்கு. கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூரில் 7 பசங்க ஒரு பொண்ணு. அந்த 7 பசங்களும் 4 காலேஜில் படிக்கிறாங்க. அந்த 7 பேர் வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த பாப்பா இன்னொரு பக்கம். அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னா, அதெல்லாம் நடக்கக்கூடாத நிகழ்வு. சமுதாயம் கெட்டுவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணம். அன்னைக்கு சமீபத்தில் பார்த்தேன், 15 வயது ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமாயி 6 மாசத்துல தான் அம்மாவுக்கே தெரியுது. இது எப்படிங்கன்னா, அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பு இருக்கணும். செல்போனில் என்ன பார்க்குறாங்க, செல்போனில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, யார் அவங்க நண்பர்கள், வீட்டுக்கு யாரை கூட்டிகிட்டு வர்றாங்க, இது எல்லாம் கூட கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. ஆனால் நம்ம கடமையும் நம்ம தவற விடக்கூடாதுங்க. நம்ம காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துகின்றோம் ஒரு பக்கம், அப்பா அம்மாக்களாக நம்முடைய கடமை தவற விடக்கூடாது. இதுக்கு அடுத்தது கல்லூரியில் கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கொண்டு வரணும். நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. ஹிந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மத போதனையிலையும் குட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை எப்படி வாழ்றது, மாரல் சயின்ஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், அதையும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு கல்லூரியில், ஒரு பள்ளிக்கூடத்தில் மதத்தையும் அப்பப்போ நம்ம பேசணும். மதத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன. ஏன்னா வெறும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும் டீச் பண்ண வேலைக்காகாதுங்கண்ணா. நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மதமும் என்ன போதிக்குது, ஒரு மதத்தினுடைய புனித புத்தகம் என்ன போதிக்குது, அதையும் நம்ம கொண்டு வரணும். கடைசியாங்கன்னா ரோட்டரி, லயன்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கணும். சமுதாய இயக்கங்களோடு இணைந்து குட் டச் பேட் டச். ஒரு பெண் குழந்தைய ஸ்கூலில் எங்கே தொடலாம், எங்கே தொடக்கூடாது. இன்றைக்கி மேலை நாடு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அப்பா அம்மா எங்கே தொடலாம், ஆசிரியர் எங்கே தொடலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது தப்பான இடம் எது, சரியான இடம் எதுன்னு குழந்தைக்கு தெரியாது. ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பாடமே குட் டச் பேட் டச். அந்த குழந்தைக்கு 6 வயசில் சொல்லி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கும் பொழுது சில இடத்துல பள்ளி ஆசிரியர்களே தவறு செய்கிறாங்க. அந்த குழந்தை போன வாரம் பார்த்தீங்கன்னா 1098க்கு ஃபோன் பண்ணுறாங்க. தேசிய குழந்தை காப்பக எண்ணுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு ஃபோன் பண்ணி வர்றாங்க. இதையெல்லாம் பண்ணால் மொத்தமாக அண்ணன் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விஷயம் செய்யணுங்கன்னா, வெறும் காவல்துறையை ஒரு லெவலுக்கு மேலே நான் குற்றம் சுமத்த விரும்பலை. கஞ்சாவை நீங்கள் தடுக்கணும், குட்காவை தடுக்கணும். ஒரு காவல்துறை எப்படி கல்லூரிக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எப்படி போவாங்க, ஒரு காவல்துறை செல்ஃபோனில் நீங்கள் நானும் பார்க்கறது எப்படி பார்ப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.